ஷர்மிளா, இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, முதல் காட்சி தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடம். இப்போது அங்கு அனுமதி அளிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இடதுபுறம் வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காட்சி திருச்சியிலிருந்து விஜய் செங்கிப்பட்டிக்கு அந்த சிறப்பு வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சியும், அந்த வாகன அணிவகுப்பை தொடர்ந்து ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் அந்த தாவேகா கொடியை ஏந்தியவாறு அந்த வாகனத்தின் முள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வரை விமானத்தில் சென்ற அவர் திருச்சியிலிருந்து தஞ்சாவூரில் அந்த செங்கிப்பட்டி பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அவர் செல்லக்கூடிய அந்த பகுதியில் இப்போது ரசிகர்களும் தொண்டர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கு வாகனம் மூலம் செல்லும் அவருக்கு வழி நெடுகிலும் அங்கு ரசிகர்கள் ஏராளமானோர் அவரது வாகனத்திற்கு முன்னும் பின்னும் சாலையின் இருமருங்கிலும் கூடி நின்று வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும், அந்த செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளையும், இருசக்கர வாகனங்களில் தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூரில் அவர் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். இதை தொடர்ந்து தஞ்சாவூரை தொடர்ந்து அவர் தென் மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். விஜய் பரப்புரையை ஒட்டி அடையாள அட்டை உள்ள தொண்டர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் டெல்டா மண்டலம் வயல்கள் சூழ்ந்த அந்த பகுதி என்பதால் மதியம் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் அங்கு மேடையில் மற்றும் தொண்டர்களுக்காக அங்கு நிர்வாகிகள் மற்றும் மைதான பகுதிகளிலும் பல இடங்களில் அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஏர் கூலர்களும் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த தஞ்சை தஞ்சையில் மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடம் அந்த நண்பகல் நேரம் என்பதால் வெயிலின் தாக்கத்தால் அங்கு மயக்கமடைந்தோ அல்லது உடல்நல குறைவோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே அவர்களுக்கு நிபந்தனைகள் 29 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோல முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளோடு அங்கு வர வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயின் வாகன அணிவகுப்போடு இருசக்கர வாகனத்தில் ரசிகர்கள் தொண்டர்கள் வர வேண்டாம் என்று கூறப்பட்டிருந்தாலும் திருச்சியிலிருந்து தஞ்சை வர செல்லக்கூடிய இந்த பாதையில் நமக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது விஜய் வாகனத்தின் முன்பாக இருசக்கர வாகனத்திலும் இதே போல வாகனங்களின் மீதும் அந்த கதவுகளின் மீதும் வாகனத்தின் முன்னே உள்ள அந்த பேனட் மீதும் தொற்றிக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்க விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் இது போன்ற காட்சிகள். அதை தொடர்ந்து பெரிய அளவில் விபத்துகள் அண்மை காலங்களில் ஏற்படவில்லை கரூர் சம்பவத்திற்கு பிறகு. இருந்த போதிலும் இந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினரும் விஜய் தரப்பிலும் பலமுறை வலியுறுத்திய போதும் இந்த ரசிகர்கள் ஆர்வ மிகுதியால் இது போன்ற வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து செங்கிப்பட்டி செல்லும் அந்த பாதையானது அது சாலையின் இருமருங்கிலுமே அந்த பகுதியானது வயல்வெளிகள் நிறைந்த பகுதி, மிகுந்த பெரிய போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதி என்பதால் அந்த விஜயின் வாகனத்தை தொடர்ந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தாவேகா ரசிகர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது தஞ்சை செங்கிப்பட்டி வரை விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வார்கள். விஜயின் இந்த பொதுக்கூட்டமானது அவருடைய அந்த பேருந்து மீது ஏறி நின்று பேசக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முன்னதாக அவர் ஒரு வேனில் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் முன்னிருக்கையில் அமர்ந்தவாறு அந்த ரசிகர்களின் அந்த வரவேற்பு மற்றும் தொண்டர்களின் வரவேற்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் கையசைத்து அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் தாவேகா நிகழ்ச்சிகளை ஒட்டி அந்த நிர்வாகிகளுக்காகவும் மற்றும் அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அடையாள அட்டையை மீறி அவர் விஜய் அங்கு வந்தவுடன் மேலும் பல ரசிகர்கள் அந்த பகுதிகளுக்கு, தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அதே போல செங்கிப்பட்டி நிகழ்விலும் இப்போது அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுபுறம் நாம் பார்க்கக்கூடிய காட்சி இருசக்கர வாகனத்தில் விஜயை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த அணிவகுப்பு காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு டெல்டா மண்டலத்தில் இதற்கு முன் திருவாரூரில் அந்த திருவாரூர் நாகையில் ஏற்கனவே விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தார். ஆனால் அது கரூருக்கு முன் அங்கு ஒரு பொது இடத்தில் விஜய் அந்த பேருந்தில் நின்றவாறு பேசும் வழக்கம் இருந்தது. ஆனால் அதன் பின்னர் கரூர் விபத்துக்கு பின்னர் இப்போது மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு என்ற பெயரில் ஒரு பெரிய மைதானத்தில் அந்த மக்களை கூட வைத்து அங்கு பேசுவது வழக்கமாக இருக்கிறது. அதுவும் நண்பகல் நேரத்தில் இருப்பதால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையிலும் இந்த
பிரத்யேக ட்ரோன் காட்சிகள் இப்போது நமக்கு வந்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கிப்பட்டியில் அந்த ட்ரோன் காட்சியில் இப்பொழுது அந்த மேடை மற்றும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த மைதான திடலையும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் மூலமாக பிரம்மாண்டமான முறையில் தஞ்சையில் அந்த வயல்வெளிகளுக்கு மத்தியில் அந்த செங்கிப்பட்டி பகுதியில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த செங்கிப்பட்டி பகுதியை திருச்சியிலிருந்து அவர் காரில் செல்வதற்கு ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இன்னும் ஒரு 11:30 மணி அளவில் விஜய் அந்த பகுதிக்கு செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.